hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா ஒரு வறுவல் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன வறுவல்னு கேக்குறீங்களா? காலிஃப்ளவர் வறுவல் தாங்க. காலிஃப்ளவரை வச்சு சைட் டிஷ்னாலே ஒன்று 65 அப்படி இல்லைன்னா பொரியல் அந்த மாதிரி தான் வந்து வீட்டில் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வறுவல் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க திரும்ப இதை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. சட்டு புட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கரெக்டாக 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுடட்டும். நான் வந்து காலிஃப்ளவரை வந்து நைட்டே வந்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஏன்னா மார்னிங் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் செஞ்சு கொடுக்க வந்து எனக்கு டைம் சேவ் ஆகுங்கிறதுக்காக. இந்த மாதிரி பண்ணுறதுனால மார்னிங் வந்து டென்ஷன் ஆகாமல் நம்ம வேலை செய்யலாம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடலாம். இது எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அண்ட் இதுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கருகாமல் வரும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து காலிஃப்ளவரை வேக வைக்கும் போதே உப்பு போட்டனால இப்போ வந்து பார்த்து போடுங்க. அண்ட் உப்பு காரம் இது ரெண்டுமே உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சா போட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா இது அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துடலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் வருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி நொதன்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாப்பிடும் போது நொதன்னு இருந்தால் அது வந்து ஒழுங்காக ஃப்ரை ஆகலைன்னு அர்த்தம். திருப்பி இதை சூடு பண்ணி கரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப மெனக்கிடாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு கம்மியான டைமில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் எப்பயுமே என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செய்கிற மாதிரி சைட் டிஷ்ஷை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் நான் இதை வந்து குஸ்காக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். இது ரெண்டோட காம்பினேஷனுமே வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. அண்ட் இது கூட தயிர் பச்சடி செஞ்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த குஸ்கா எப்படி பண்ணுறதுன்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே ஈஸியான ஒரு 1 pot ரைஸ். அது மட்டும் இல்லைங்க, அது ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம். இந்த வீடியோவை ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக சமைக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.